அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹும். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய என் இஸ்லாமிய தமிழ் உறவுகளே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினாலும் அவனுடைய தனிப்பட்ட கிருபையினாலும் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் பத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த மாதத்தில் முதல் பத்தில் ஒவ்வொரு நாட்களும் சிறப்புக்குரியதாகவே இருக்கின்றது. அதில் குறிப்பாக துல்ஹஜ்ஜினுடைய 9ஆம் நாள் அரஃபா நாள் என்று நமக்கெல்லாம் தெரியும். அந்த நாளை அடையும் பொழுது நாம் அதை தவற விட்டு விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த செய்தி என்னவென்று சொன்னால், அந்த நாளை அடைந்தால் நீங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, அந்த நாளில் பல்வேறு சிறப்புகள் இருப்பதை நம்மால் உணர முடியும். இந்த மார்க்கம் முழுமையாக்கப்பட்டது. அந்த நாளில் நாம் கேட்கக்கூடிய துவாக்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கக்கூடியது, நரகத்தினுடைய விடுதலையாக இருக்கின்றது. அதே நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக்க லஹு லஹுல் முல்க் வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர் என்ற துவாவை நாம் அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த நாளில் அரஃபா நாளுடைய அந்த 9ஆம் நாள் நீங்கள் நோக்கக்கூடிய நோன்பு, அந்த நோன்புக்கான பரிகாரமானது முந்தைய வருடத்தினுடைய பாவங்களுக்கும் பின்னால் வரக்கூடிய பாவங்களுக்குமான பரிகாரமாக அமைந்து விடுகிறது. நம்ம எல்லாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய மிகப்பெரிய துவாக்கள் அவருடைய கருணையினால் நம் சுருக்கத்திற்கு செல்வது தான். ஆக அந்த நாளை அடையக்கூடிய நாம் அல்லாஹ்விடத்திலே மன்றாடக்கூடியவர்களாகவும், நம்முடைய தேவைகளை நினைவில் கொண்டு அதை ஒரு பேப்பரில் எழுதி வைத்து கொண்டு அதிகமாக அல்லாஹ்விடத்தில் கேட்டு அதை பெறக்கூடிய மக்களாகவும், அந்த நாளை அடைந்த நாம் நோன்பு நோக்கக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அல்புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.